ஹாய் கைஸ், தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்கிறேன் மணிமேகலை. இன்னைக்கு இல்லை, அது நான் ரொம்ப நாளாகவே வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டுகிட்டே தான் இருக்கேன். ஆல்பர்ட் வந்து வேணாம் கேட்டிப்பா வலிக்கும், அதுக்கு ஒரு ரிங் வாங்கிக்கோ, அதுக்கு ஒரு செயின் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நான் வந்து இல்லை, இது வந்து என் பயத்தை உடைச்சு வந்து நான் இதை பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துணிஞ்சு இதை பண்ணலாம். அப்படிங்கிறத தாண்டி இந்த இடம் வந்து எலும்பு, அதனால இந்த ஹீலிக் ரோல் ஆகுது பயத்துல இந்த ஹீலிக்ஸ் பியர்சிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நல்ல எலும்பு இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா இல்ல இந்த இடத்துல இங்க கை வைவேன், இங்க வை, இந்த இடத்துல கை வை, அந்த இடம் தான் குத்த போறாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்டட்டு வந்து நான் வந்து அந்த லோட்டஸ் டிசைன் மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து இன்னைக்கு நான் வந்து என் பயத்தை தாண்டி அதை நான் பண்ணிடுவேன். அப்புறம் கொப்பு வந்து இந்த பாட்டிங்க போட்ட கொப்பெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்குது கொப்பு போடணுன்னு. முதல்ல இது பண்ணி இது எப்படி முடியுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த டிசிஷன் எடுப்போம். ஸோ தட் வாங்க நம்ம கடைக்கு போகலாம். இவனே ஆல்பர்ட்டே சொல்றாங்க நான் வீடியோல எடுக்க மாட்டேன், காது குத்தும்போது வெளியே ஓடிடுவேன்னு. இவனையும் சமாளிச்சு நான் எப்படி குத்த போறேன்னு எனக்கே தெரியல. குத்துனா வீடியோ இருடா, ஒரு நிமிஷம் இருடா, குத்துனா வீடியோ வரும், இல்லைனா வராது கைஸ். வாங்க போகலாம். நாங்கள் 2-3 ஷாப்ஸ் போய் பார்த்தோம், பெருசாக எங்கேயுமே செட் ஆகலை. எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ ஹீலிக்ஸுக்கு வந்துட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு கடைசியாக பீமா போனோம். அங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எஸ்டிமேட்லாம் வாங்கி அதுக்கப்புறம் பார்கெயின்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேயே வந்து ஆசாரி இருந்ததுனால அங்கேயே குத்திட்டோம். உனக்கு ஒன்றும் அவ்வளோன்னு வலிக்காது. டாக்டர் ஊசி ஊற்றினா எப்படி இருக்கும்? நீங்கள் இந்த ஊசி பார்க்காதீங்க, அதுதானே கண்ணாடி மறைச்சி வச்சுருக்கோம். கண்ணாடி அவ்வளோதான். ஓகேவா? ஓகேவா? ஹீட்டாக இருக்கும் காது, அவ்வளோதானே? கரெக்டா? காது சூடாயிடுச்சா? இவங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும். அந்த இடம் எலும்பு இருக்குல்ல, வளையிற எலும்பு தானே, மூக்கு விட்டு இருக்கிற மாதிரி. எப்படி சொல்லுது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இருக்காது. ஆயில் போட்டுறாதீங்க, லைட்டாக அந்த உப்பு தண்ணி மட்டும் போடுங்க போதும். சரி, ஆயில் வைக்க வேண்டாம். ஆயில் வச்சா வீங்கிடும், ஆயில் வைக்க வேண்டாம். கோல்டு அவ்வளோதான். ஊசி மட்டும் ரொம்ப அழுத்தனால உனக்கு ஓகேவா? அவ்வளோதான். ஊசி எடுத்துக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. கைஸ், ஒரு வழியா நான் வந்து இதை பண்ணிட்டேன்.
நான் வந்து வெளியே தான் நார்மலாக இருக்கேன். எனக்கு வந்து விட்டால் கண்ணில் தண்ணி வந்துடும் போல். இது வந்து இங்கே குத்துற மாதிரியோ இங்கே குத்துற மாதிரியோ சாதாரண ஒரு இதே கிடையாது. அவர் பாட்டுக்கு 2 நிமிஷமா வச்சு இப்படி அழுத்திட்டே இருக்காரு, வெளியே வர மாட்டேங்குது. நான் சொன்னேன் வேணாமடி. ஸோ யாராவது இந்த வீடியோவை பார்த்து இல்லை இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் குத்துறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், தயவு செஞ்சு இது வந்து சாதாரண வலி வலிக்காது, உசுறு போகிற மாதிரி வலிக்கும். ஸோ தட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த நம்பிங் க்ரீம் கொடுப்பாங்க, அப்புறம் சில இடத்துல வந்துட்டு லோக்கல் அனஸ்தீஷியா கூட கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவும் தெரில. ஸோ அந்த மாதிரி மரத்து போகிறக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா மரத்து போக வச்சு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சீரியஸ்லி அவ்வளோ வலிக்குது. இது வந்து தாங்கிக்க கூடிய வலி தான், பட் டு த எக்ஸ்ட்ரீம். இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. இவனுக்கு வழக்கம் போல் பிஸ்கெட்டு தின்னணும். அம்மா காது குத்தி இருக்கேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? வலிச்சது தெரியுமா? அச்சோ சமாதானப்படுத்துறான் அம்மா. என் புள்ளடா. சரி போமா, கிளம்பு போகலாம். வந்து எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு இருந்தேன். வியான் வந்து என்ன சொல்கிறான்னு கேளுங்க. கட்டி பிடிச்சிட்டேன். சரி எனக்கு என்ன வாங்கி தர? பொம்மை வாங்கி தந்தாலாம் எனக்கு சமாதானம் ஆகாது. நான் சொன்னேன்னா எனக்கு பொம்மை வாங்கி தந்தா சமாதானம் ஆகும்னு. பொம்மை வாங்கி கொடுத்தா சரியாயிருக்கும் வலி. எங்களுக்கு சரியாயிரும், அதனால உனக்கு சரியாகிடும். ஆமாம், இந்த கம்மலை க்ளோஸ்அப்பில் காட்டல. திஸ் இஸ் தட் கம்மல் கைஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பண்ணாதீங்க. நான் பண்ணிட்டேன். முட்டாள்தனமான ஒரு முடிவோ அப்படின்னு நானே ரெக்ரெட் பண்ணுறேன். பண்ணாதீங்க.